Hi, good morning and welcome to the dress shop. The shop உடைய பேரே the dress shop தான் because they customize bridal dress and full gowns அந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும் very pretty. நமக்கு எப்படி வேணுமோ நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஷாப் எங்க இருக்குன்னா கஸ்தூரிபாய் நகர் அடியார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன் பிரைடல் காஸ்டியூமோட நம்ம ஆரம்பிக்கலாம். சிம்பிளா எப்பவுமே நம்ம வந்து ஒயிட்ல வந்து நல்ல ஒரு லாங் கவுன் ஒரு பால் கவுன் தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். நிறைய வெரைட்டிஸ் அதுலயே குட்டி குட்டியா ஆல்டர் பண்ணிருப்பாங்க. பட் இங்க மொத்தமாவே வித்தியாசமா இருக்கு. ஸோ அதையே நான் வந்து ஒரு இந்த ஃபுல் செக்மெண்ட்க்கும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ டு பிகின் வித் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அமேசிங்கான பிரைடல் காஸ்டியூம் இது. எவ்வளோ ப்ரிட்டியா இருக்கு. அண்ட் இது போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபிளேர்டா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து நமக்கு சோர்ஸ் பண்ணி கொடுக்கறது இல்லை. எவ்ரி திங் தே ஆர் டூயிங் இட் அப்படியே ஹேண்ட்மேட் சொல்லுவாங்கல்ல, நமக்காக சுட சுட ரெடியாகி வருது இந்த காஸ்டியூம். கம்ப்ளீட்லி எம்ப்ராய்டர்ட் ஒயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒரு சில்வர் லைனிங் உள்ள ஒயிட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து ஃபுல்லாக நெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நெட்டில் இருக்கு. வெரி ப்ரிட்டி. அண்ட் இதோடைய நெக் போர்ஷன் வந்து பின்னாடி எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. ஸோ இங்கே இருந்த நிறைய வெரைட்டியில் இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நான் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் அங்கே இந்த பேர்ல் ஃபினிஷ்லாம் வந்து பார்க்கவே இதுவே ஒரு பெரிய ஸ்டேஜ் செட்டப் மாதிரி இருக்கு. ஸோ பிரைட் பொதுவாகவே நம்ம பிரைடை விட்டு நகர மாட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டால் டெஃபினெட்லி கண்ணை மாற்றவே முடியாது. ஸோ ப்ரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஃபிட் அண்ட் ஃப்ளேர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கெல்லாம் ஃபிட்டிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட்லி ஃப்ளேர்டாக இருக்கும். ஸோ எம்ப்ராய்டர்ட் மிஷின் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டர்ட் மோஸ்ட்லி இவங்க அதுதான் வச்சுருக்காங்க. அதுலேயே ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப ரிச்சாக ஸ்டோன் ஒர்க் பேர்ல் ஒர்க் அதெல்லாம் பண்ணி இருக்குது. கீழே ஃபுல்லாக சாட்டன் ஹாஃப் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எத்தனை விதமான ரேஞ்ச் இருக்குமோ அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம கிறிஸ்டியன் பிரைடில் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஃபினிஷிங், ரொம்ப பக்காவாக இருக்கு. இது இன்னும் சும்மா போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக் ஃபுல்லாக பேர்ல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லேசர் கட் ஃப்ளோரல் ஒர்க்கில் ஃபுல்லாக டிஷ்யூவில் ரஃபில் செம்ம பிரிட்டியா இருக்கு. அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இங்கே நமக்கு லேஸ், இங்கே ஃபுல்லாக நமக்கு பின்னாடி லேஸ் வரும் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. வெரி ப்ரிட்டி. ஸோ கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு நம்ம போகிறதே பிரைடோடைய ட்ரெஸ் மேக்கப் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் மோஸ்ட்லி. நான் அதுக்கு தான் போவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குது. ஒயிட் அண்ட் பேர்ல் ஆல்வேஸ் மேக்ஸ் அ பெஸ்ட் பேர். ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் வேறு என்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கீழே வந்து சாட்டனில் இருக்கும், மேலே வந்து ஒயிட்டில் இருக்கணும். இது ஃபுல்லாக பேர்ல் கூட சேம் இதே ஹாஃப் ஒயிட் பேர்ல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபுல் எம்ப்ராய்டரி. ஸோ இது வந்து ஏலைன் ஸ்டிச். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட் லுக். ஆஸ் இன் இதை வந்து ஒருத்தவங்க போட்டு நம்ம பார்க்க வேணாம், அதை பார்த்தாலே ஆஸ் இஃப் ஒரு கேர்ள் வேர் பண்ணியிருக்க மாதிரியே இருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து நல்ல ப்ராட் நெக், வெரி ப்ரிட்டி. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடல் தான். பட் நம்ம நிறைய இதை யூஸ்வலாக இந்த மாடல் நம்ம பார்த்ததுனால நமக்கு இங்கே மற்றதெல்லாம் பார்த்த உடனே இது கொஞ்சம் எனக்கு டுவர்ட்ஸ் இந்த ஃப்ராக்ல வந்து எனக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. பட் வெரி ப்ரிட்டி. ஃபுல் ஃப்ளேட் embroidered with belt, half shoulder bridal frock பார்க்குறோம். இது வந்து பேக் சைட் வித் சேம் ஒயிட் அண்ட் பேர்ல்
see இதுல ஒயிட் pearl வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க வித் எம்ப்ராய்டரி. அண்ட் இவங்களுடைய காஸ்டியூம்ஸ்ல மோஸ்ட்லி பார்த்தோம்னா எது ஹேண்ட் எம்ப்ராய்டரி எது மிஷின் எம்ப்ராய்டரினே தெரியல, எல்லாமே சோ க்ளோஸ்லி ஸ்டிச்டு. ஸோ கிறிஸ்டியன் பிரைட் கலெக்ஷன்ஸ்லேயே இவ்வளோ பார்த்தோம் இல்லையா, அப்போ இந்தியன்ல இன்னும் எவ்வளோ இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லெஹங்காஸ் அண்ட் லாங் கவுன்ஸ் அண்ட் ஈவினிங் வேர் இந்த மாதிரி நிறைய இருக்கு இவங்க கிட்ட. நாளைக்கு அதை கிராண்ட் செக்ஷனை பார்க்கலாம்.